அதன் தலைப்பு த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 1 பார்த்தோம், துவங்கினோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். ஆரம்ப கட்டமாக என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இங்க லைஃப் டிவைன் புக் 1 சாப்டர் 28 த புக் 1ல சாப்டர் 28ல செவன்ஃபோல்டு காட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற அந்த சாப்டரில் கூறப்பட்டுள்ள அந்த 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பிரபஞ்சத்தின் இருப்பினுடைய 7 விதிகள், அடிப்படை விதிகள் குறித்து அதை அத்துடன் இந்த சாப்டரை அதனோட அது குறித்த விளக்கத்துடன் இந்த சாப்டரை ஆரம்பித்தார். 7 பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் நினைவு கூர்ந்தோம். மேல் இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தா, இடையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மைண்ட், கீழே இருக்கக்கூடிய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இதுதான் 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லா தருணத்திலும் எல்லா இடத்திலேயுமே இந்த 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். சில தளத்தில் ஒரு விதி மேலோங்கி இருக்கும். உதாரணத்திற்கு சட உலகில் பார்த்தோம் என்றால் இந்த மேட்டர் மேலோங்கி இருக்கின்றது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு விதி ஒரு தளத்தில் மேலோங்கி இருந்தாலும் மற்ற விதிகள் அனைத்துமே அதனுள் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இது 7மே இணை பிரியாமல் இருக்கும் அப்படிங்கிறார். இது எல்லாமே இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல இந்த 7 விதிகளுமே பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு மேலும் மேலும் தன்னை வெளிப்படுத்துகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த 7 விதிகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மேற்புறத்துல மாறுபட்டு காணப்படுகின்றன. மேட்டர் ஒரு மாதிரி காணப்படுகின்றது, மைண்ட் வேறொரு மாதிரி, லைஃப் வேறொரு மாதிரி. மாறுபட்டு காணப்பட்டாலும், மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும், எசென்ஷியல்ல பார்த்தோம் அப்படின்னா அது அந்த பரம்பொருளினுடைய அம்சமாகத்தான் இருக்கின்றது. எசென்ஷியல் ட்ரூத் ஒன்றுதான். மாடிஃபிகேஷன்ஸ் மேற்புறத்தில் தான் காணப்படுகின்றது. அடிப்படையில இந்த எசென்ஷியல் ட்ரூத்ல அங்க மாறுதல் கிடையாது. there is no modification. பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எல்லாமே இந்த மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடுகள் தான். நம் சடப்பொருளாக பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடு தான். அதே போல இந்த வாழ்வினுடைய சக்தி, பிராணசக்தி, அதுதான் இந்த சடப்பொருளுக்கு உள்ளே இருக்கின்றது. அதே போல அந்த வாழ்வினுடைய சக்திக்குள்ளே எது இருக்கின்றது என்றால் அந்த மைண்ட் கான்சியஸ்னஸ், மனம் என்கின்ற உணர்வு நிலை இருக்கின்றது. அதே போல மனம் என்கின்ற உணர்வு நிலையில என்ன இருக்கின்றது என்றால் அந்த சூப்பர் மைண்ட் உள்ளே இருக்கின்றது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மெய்ப்பொருளினுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான். ரியல் எசன்ஸ் ஒன்றுதான், சச்சிதானந்தா தான். எசன்ஸ்ல மாறுபாடு கிடையாது. எப்படி தண்ணீர் என்பது வெவ்வேறு விதமாக மேற்புறத்தில் காணப்படுகின்றதோ, பனிக்கட்டியாகவும், பனியாகவும், ஐஸ் கட்டியாகவும், நீராவியாகவும், தண்ணீராகவும் வெவ்வேறாக காணப்பட்டாலும் அடிப்படையில் அதனுடைய எசென்ஷியல் நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், தண்ணி தான். அதே போலத்தான் இந்த 7மே வேறுபட்டு காணப்பட்டாலும் அடிப்படையில
அதனுடைய சாராம்சமாக எது இருக்கின்றது என்றால் அந்த சச்சிதானந்தா தான் இருக்கின்றது. அதே போல இங்கு காணப்படுவது எல்லாமே பார்த்தோம் என்றால் அந்த சச்சிதானந்தாவினுக்கு மாறுபட்ட அமைப்புகள் கிடையாது. அதிலிருந்து வேறுபட்ட அமைப்புகள் கிடையாது. உண்மையிலும் இருக்கக்கூடிய உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ட்ரூ ட்ரூத் அப்படிங்கிறார். உண்மையிலும் இருக்கக்கூடிய உண்மையாக எது காணப்படுகின்றது என்றால் அந்த சச்சிதானந்தா தான். எப்படி இந்த 7 விஷயங்கள் இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் 7 விஷயங்களுமே அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த மெய்ப்பொருளினுடைய பல்வேறு நிறங்கள். எப்படி வானவில்லில் 7 நிறங்களை பார்க்கின்றோமோ அதே போல அந்த எல்லையற்ற பரம்பொருள் அனந்தம் அதனுடைய 7 கதிர்களாகத்தான் இந்த அமைப்புகள் காணப்படுகின்றன. அதே போல பகவான் எப்படி அந்த பரம்பொருள், அந்த எல்லையற்ற பரம்பொருள் எப்படி தன்னை காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தன்னை வெளிப்படுத்துகின்றது என்று விவரித்துள்ளார். எல்லாமே காலம் இடம் என்கின்ற நூலாகவும் பாவாகவும் இழையோடு இழை பிணைந்து அமைந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் காணப்படும் அனைத்தும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்க பெரிய மாபெரும் விஷயங்கள், மிகவும் எளிமையான விஷயங்கள் எல்லாமே ஒரு லயத்தில், ஒரு ஒழுங்கில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒரு அடிப்படை விதிகளுக்கு உட்பட்டு காணப்படுகின்றன. காணப்படும் விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று வேறுபட்டு இருக்கின்றன, புதிதாக இருக்கின்றன. ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பார்க்கின்றோம். ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன, எதுவுமே தனியாக இருப்பதில்லை, இருந்தாலும் மாறுபட்டு இருக்கின்றன. அவ்வாறுதான் இந்த மெய்ப்பொருளினுடைய பரம்பொருளுடைய வெளிப்பாடு இங்கு காணப்படுகின்றது. நாம் பண்டைய காலத்து ஞானிகள் இந்த 7 விதிகளை 7 வார்த்தைகளாக அவர்கள் விவரித்தார்கள். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே எப்படி உருவாகி கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் ஏற்கனவே உருவாகிய நிலையில் இருக்கின்றது, சில விஷயங்கள் உருவாகும் நிலையில் இருக்கின்றன. இது எல்லாமே எதனால் உருவாக்கப்படுகின்றது என்றால் அந்த 7 விதிகளினால் தான் உருவாக்கப்படுகின்றன. இது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாம் காணும் சட உலகில் மாத்திரமல்ல, இந்த சட உலகுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூட்சும உலகங்களிலும் சரி இதே விதி, இந்த 7 விதிகள் தான் செயல்படுகின்றன. இந்த சட உலகம் குறித்து நமக்கு நேரடியான ஞானம் இருக்கின்றது. ஆனால் இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட உலகங்கள் குறித்து நமக்கு நேரடியான அறிவு இருப்பதில்லை, மறைமுகமான அறிவு தான் இருக்கின்றது. இருந்தாலும் அவைகளிலும் இந்த 7 விதிகள் தான் செயல்படுகின்றன. இந்த அடிப்படை கருத்து தான் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம மேற்கொண்டு தொடரலாம். இப்ப பகவான் எதற்காக இந்த 7 விதிகள் குறித்து இந்த பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாட்டை குறிக்கும் வண்ணம் இந்த 7 விதிகள் எதற்காக குறிப்பிடுகின்றார் என்றால், இங்கு எந்த உலகங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் காணும் உலகங்கள், காணா உலகங்கள், கீழ் உலகம், மேல் உலகம், எந்த உலகம், எந்த அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த 7 விதிகள் தான் இருக்கின்றன. இது ஒரு அடிப்படை கருத்து. அந்த 7 விதிகளும் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில எல்லாத்துக்கும் சாராம்சமாக இருப்பது அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான். அது மாறுவதே கிடையாது. அந்த 7 விதிகளிலும் மாறுவதே கிடையாது. அந்த 7 விதிகள் மேற்புறத்தில் தான் மாறுபட்டு காணப்படுகின்றன. எல்லாமே அந்த மாடிஃபிகேஷன்ஸ். இதெல்லாம் மேட்டர் ஒரு மாடிஃபிகேஷன், லைஃப் ஒரு மாடிஃபிகேஷன்,
மைண்ட் வந்து ஒரு மாடிஃபிகேஷன், சூப்பர் மைண்ட், இதெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து மேலே இருந்தாலும் அதற்கு உள்ள இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள் தான், அந்த ஸ்பிரிட் தான் இருக்கின்றது. எதற்காக பகவான் இந்த ஒரு முகவுரையுடன் துவங்குகிறார் என்றால், இவ்வாறு இருக்கும் இந்த அமைப்பில் இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்னவென்றால் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். எப்படி இந்த அமைப்பில் வந்து இக்னோரன்ஸ், அறியாமை, அறியாமை என்று கூறுவதை விட அறியாமை, அந்த ஒருமை குறித்த அறியாமை எப்படி நுழைந்தது என எல்லாமே 7 விதிகள் இப்படி செயல்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது, சாராம்சமாக இருப்பது அந்த மெய்ப்பொருள் தான் என்கின்ற பட்சத்தில் எவ்வாறு இந்த இக்னோரன்ஸ், அறியாமை உள் நுழைந்தது, அதுதான் இங்க கேள்வி. அது குறித்து விளக்கும் வண்ணம்தான் பகவான் இந்த 7 விதிகள் குறித்து முதலில் நமக்கு விளக்குகின்றார். நாம் மேற்கொண்டு பேராகிராஃப் 2 அதிலிருந்து துவங்கலாம். Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance. Paragraph 2. But here, there is a world based upon an original inconscience. Here, consciousness has formulated itself in the figure of an ignorance laboring towards knowledge. We have seen that there is no essential reason, either in the nature of being itself or in the original character and fundamental relations of its 7 principles for this intrusion of ignorance, of discord into the harmony, of darkness into the light, of division and limitation into the self-conscious infinity of the divine creation. For we can conceive, and since we can, the divine can still more conceive. And since there is the conception, there must somewhere be the execution, the creation, actual or intended, a universal harmony into which these contrary elements do not enter. Thank you, sir. Thank you. Explanation. Yes, Pading. This world is based upon an original inconscience, yet there is consciousness in it. It appears as an ignorance laboring towards knowledge. We have seen that the essential nature in all that is present in the world is Satchidananda. In the original character and fundamental relations of its 7 principles, there is no reason for the intrusion of ignorance, discord, darkness, division, and limitation. Yet we find them in this world. At the same time, we, the human beings, are capable of conceiving a state of universal harmony into which these contrary elements do not enter. This is the state we aspire for. If human beings can conceive of such a state, the divine can still more conceive of it. Wherever there is conception of something, there must somewhere be the execution. There must exist the actual or intended creation of such a state of universal harmony. There must exist a higher state in which these contrary elements are not present. Thank you, sir. Thank you, madam. Thank you. நான் பார்த்தோம் இந்த 7-fold பிரின்சிபிள்ஸ்ல பார்த்தோம், எல்லாமே மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஒன் எசென்ஷியல் ட்ரூத் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதுதான் உண்மை என்பதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த உலகத்துல உலகம் ஒரு உணர்வற்ற தன்மை தான், அதிலிருந்து தான் இந்த உலகம் உலகத்தினுடைய வெளிப்பாடு எதிலிருந்து துவங்குகின்றது என்றால் இந்த இன்கான்ஷியன்ஸ். அவ்வாறு நமக்கு தோன்றுகின்றது. இந்த உலகம் நமக்கு எவ்வாறு தோன்றுகின்றது என்றால், அடிப்படையில அந்த கான்சியஸ்னஸே இல்லாத நிலைமை, டோட்டல் இன்கான்ஷியன்ஸ். அந்த அந்த நிலையிலிருந்துதான் இந்த உலகம் துவங்குகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, அந்த உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது என்றால், இந்த உலகத்தில் அறியாமை அந்த ஞானத்தை அடைவதற்காக மிகவும் கடினமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கு அந்த நாலேஜ், அந்த ஞானம் என்பது இயற்கையாகவே அமைந்து விடுவது இல்லை. இங்கு ஞானம் என்பது எப்படி காணப்படுகின்றது என்றால், ignorance laboring towards knowledge என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த அறியாமை ஞானத்தை தேடும் பணியில் மிகவும் கடினமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் வண்ணம் தான் இங்கு காணப்படுகின்றது. இது ஒரு புறம் அவ்வாறு, இதுதான் தோற்றம், இது ஒரு புறம் காண்கின்றோம். மறுபுறம் நாம் என்ன உண்மையை அறிந்து வைத்துள்ளோம் என்றால், அனைத்திற்கும் மையமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அனைத்திற்கும் சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அதனுடன் சார்ந்து இருக்கும் இந்த 7 விதிகள், இந்த அமைப்பில் அறியாமை புகுவதற்கோ, ஒரு பிணக்கு, ஒரு முரண்பாடு, ஒத்திசைவான அமைப்பிற்குள் ஒரு பிணக்கு ஏற்படுவதற்கோ, ஒரு ஒளிமயமான பிரதேசத்தில் இருள் புகுவதற்கோ, ஒரு ஒருமையான அம்சத்தில் பிரிவு ஏற்படுவதற்கோ, அதே போல ஒரு அனந்தமாக இருக்கக்கூடிய அதனுடைய அடிப்படை அம்சத்தை ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தும் அமைப்போ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற உண்மையை நாம் அறிகின்றோம். அடிப்படையில 7 விதி, அடிப்படையில் அனைத்திற்கும் சாராம்சமாக இருப்பது அந்த சச்சிதானந்தா, அதனுடைய 7 வெளிப்பாடாக காணப்படுவதுதான் 7 பிரின்சிபிள்ஸ். அந்த நிலைக்குள் இத்தகைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நமக்கெல்லாம் புரிகின்றது. அதனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? இதையெல்லாம் நாம் இருக்கக்கூடிய இந்த அறியாமை மிகுந்த உலகம், இந்த பிரிவினைக்குட்பட்ட உலகம், இருள் அமைந்த உலகம், ஒரு வரையறைக்குட்பட்டுள்ள அமைந்துள்ள உலகம், இவையெல்லாம் தாண்டி வேறொரு நிலை இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதளவில் எண்ணுகின்றோம். அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால், எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்றால்,
ஒரு பிரபஞ்சம் அளாவிய ஒரு ஒத்திசைவை கொண்ட தன்னுள்ளே கொண்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று நாம் மனதளவில் நம்மால் எண்ண முடிகின்றது. ஏனென்றால் அடிப்படையில பார்த்தோம் என்றால் இந்த 7 விதிகள் அதற்கு அடிப்படையில சாராம்சம் அந்த மெய்ப்பொருள் தான். அத்தகைய அமைப்பில் இத்தகைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நமக்கு புரிகின்றது. ஆனால் உலகத்தில் அதற்கு எதிர்மாறான விஷயங்கள் தான் காணப்படுகின்றன. ஆகையால் நாம் என்ன எண்ணுகின்றோம், இதையெல்லாம் கடந்த ஒரு நிலை இருக்க வேண்டும், பிரபஞ்ச ரீதியில் ஒரு ஒத்திசைவுடன் கூடிய ஒரு அமைப்பு இருக்க வேண்டும், அந்த அமைப்பில் இத்தகைய எதிர்மறையான அம்சங்கள் நுழைவதற்கு சாத்தியமில்லை, அவ்வாறு உள்ள அமைப்பு இருக்க வேண்டும் என்று மனதளவில் எண்ணுகின்றோம். இது மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்மால் எண்ண முடிகின்றது. ஏனென்றால் மனிதனுக்கு எப்பொழுதுமே அந்த ஆர்வமுறும் அந்த ஒரு அம்சம் மனிதனுக்கு உள்ளேயே இயற்கையாகவே இருக்கின்றது. இதைத்தான் பகவான் லைஃப் டிவைன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் என்று கூறியுள்ளார். மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கின்றது என்னவென்றால், நாம் இப்ப இருக்கின்ற நிலையை தாண்டி வேறொரு நிலை இருக்கின்றது, அதை எட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வமுறும் ஹியூமன் ஆஸ்பிரேஷன், ஆர்வமுறும் அந்த அம்சம் ஆர்வமுற்று இருக்கும் அந்த அம்சம் என்பது மனிதனுடன் கூடவே இருக்கும் அம்சமாக இருக்கின்றது. ஆகையால் மனிதனால் அவ்வாறு எண்ண முடிகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார், மனிதனே அவ்வாறு இருக்கும்போது அந்த பரம்பொருள் மனிதனை விட மேலாக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எண்ணவும் முடியும், உருவாக்கவும் முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை விதி என்னவென்றால், எது ஒன்றை நாம் சிந்திக்கின்றோமோ அதை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறு இந்த பிரபஞ்சத்தில் வேறெங்கோ இருந்தே ஆக வேண்டும் என்பது பிரபஞ்ச நியதி. இந்த கருத்தையும் பகவான் லைஃப் டிவைன்ல வேறொரு சாப்டர்ல கூறியுள்ளார். எங்கெல்லாம் இந்த யூனிவர்ஸ்ல ஒரு சாத்தியக்கூறை நாம் காண்கின்றோமோ, அந்த சாத்தியக்கூற்றை நிறைவேற்றும் அனைத்து வசதிகளும் அந்த பிரபஞ்சத்தில் வேறெங்கோ இருந்தாக வேண்டும் என்பது பிரபஞ்ச நியதி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால நாம் ஒரு உயர்வான விஷயத்தை நாம் எண்ணும் பொழுது அதை நிறைவேற்றும் ஒரு அமைப்பும் ஆல்ரெடி இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதை நிறைவேற்றும் அமைப்பு அல்லது அந்த நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அல்லது அதை நிறைவேறுவதற்கான ஒரு வேலைப்பாடு, இதெல்லாம் எங்கேயோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த உலகம் எதிர்மறையான விஷயமாக காணப்பட்டாலும் இதையும் தாண்டிய நிலை இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அடுத்தது போகலாம். The Vedic seers were conscious of such a divine self-manifestation and looked on it as the greater world beyond this lesser, a freer and wider plane of consciousness and being, the truth creation of the Creator, which they described as the seat or own home of the truth, as the vast truth or the truth, the right, the vast. இங்க பகவான் ஃபுட்நோட்ல வேதத்தை கோட் பண்றாரு, அதை பார்த்துடலாம். சாதனம் ருதஸ்ய ஸ்வேதமே ருதஸ்ய ருதஸ்ய பிருஹதே ருதம் சத்யம் பிருஹத். We'll resume again the original text. The right, the vast, or again as a truth hidden by a truth, where the Son of Knowledge finishes his journey
and unyokes his horses, where the 1,000 rays of consciousness stand together, so that there is that one, the supreme form of the divine being. Thank you, sir. Thank you. Explanation. But சார் படிக்கிறீங்களா? yes, madam. The Vedic seers were conscious of such a higher world, that is supramental world, a divine self-manifestation. They looked on it as the greater world beyond this lesser world, a free and wider plan of consciousness and being. They considered it the truth creation of the Creator. They described it as the seat of truth, that is Sadhanam Ritasya, or own home of the truth, Svedame Ritasya, or as the vast truth, Ritasya Brihade, or the truth, the right, the vast, Ritam Satyam Brihat, or as a truth hidden by the truth, where the sun of knowledge finishes his, excuse me, sir, where the sun of knowledge finishes his journey and unyokes his horses. It is a world where the 1,000 rays of consciousness stand together, so that there is that one, the supreme form of the divine being. Thank you, sir. Thank you, madam. Thank you. நாம் பார்த்தோம் அந்த ப்ரீவியஸ் போர்ஷன் ஆஃப் த பேராகிராஃப்ல நாம் இருக்கக்கூடிய அந்த உலகம் இன்கான்ஷியன்ஸ், அதன் அடிப்படையில் அமைந்துள்ள உலகம் அறியாமையில் உழலும் உலகம், இதை தாண்டிய ஒரு உயர்வான அமைப்பு இருக்க வேண்டும், இருக்கின்றது என்பதெல்லாம் பார்த்தோம். உண்மையிலே அது என்ன உலகம் என்றால் அதுதான் இந்த அதிமானச உலகம், சூப்ராமென்டல் வேர்ல்ட். இந்த சூப்ராமென்டல் வேர்ல்ட் என்பது நம்முடைய வேத காலத்து ரிஷிகளால் உணரப்பட்டது, அறியப்பட்டது. ரிக்வேதத்தில் இது குறித்த குறிப்பு காணப்படுகின்றது. பகவான் இது குறித்த ஆன்மீக அனுபவத்தை நேரடியாக கண்டார். அந்த அனுபவத்தை பிற்பாடு வேதத்தை பயில்வதன் மூலம் அதை உறுதி செய்து கொண்டார். ஒருபுறம் பகவானினுடைய அனுபவம்தான் முன்னால் வந்தது, பிற்பாடு தான் கண்ட அனுபவம் உண்மையா என்பதை வேதங்களின் மூலம் அதை உறுதி செய்து கொண்டார். இது குறித்த உண்மையும் பகவானுக்கு சுவாமி விவேகானந்தரால் அலிப்பூர் சிறையில் இருக்கும் பொழுது அந்த உண்மை விளக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஸோ இந்த சூப்ராமென்டல் வேர்ல்ட், அதிமானச உலகம் குறித்து தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதை எப்படி நம் வேத காலத்து ரிஷிகள் கண்டார்கள் என்றால், அது நாம் இருக்கக்கூடிய உலகத்தை விட ஒரு மாபெரும் உன்னதமான உலகம். அது அங்கு எவ்வாறு உணர்வு நிலை இருக்கின்றது என்றால், உணர்வு நிலை என்பது இங்கு காணப்படுவது போல் பிரிவினைக்குட்பட்ட நிலையில் காணப்படுவதில்லை, லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்ட நிலையில் காணப்படுவதில்லை. அங்கு எல்லாமே முழுவதும் எல்லைக்கு உட்படாத நிலையில், சுதந்திரமான நிலையில், ஒரு விசாலமான ஒரு தளத்தில் அந்த உணர்வு நிலை அந்த சூப்ராமென்டல் வேர்ல்ட்ல காணப்படுகின்றது. நாம் இருக்கும் நிலையில் எப்படி காணப்படுகின்றது என்றால், we are all limited by our mind, by our vital, by our physical. அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லிமிட்டட் கான்சியஸ்னஸ். அதற்குட்பட்ட நிலையில் தான் இந்த உலகம் காணப்படுகின்றது. இட் இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் டிவிஷன். ஆனால் அந்த சூப்ராமென்டல் வேர்ல்டு அப்படி கிடையாது. இட் இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் யூனிட்டி. அங்க எந்த விதமான லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. அங்க இதை எவ்வாறு வர்ணித்தார்கள் என்றால்,
இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் அறிவோம். சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்சியஸ்னஸ், இதெல்லாம் பகவான் உபயோகித்த வார்த்தைகள். அந்த சூப்ராமெண்டல் வேர்ல்ட் என்பது, அதிமானச உலகம் என்பது எதுவென்றால் அந்த பரம்பொருளினுடைய ட்ரூத் கிரியேஷன், ட்ரூத் கிரியேஷன் ஆஃப் த கிரியேட்டர். அதுதான் இந்த சூப்ராமெண்டல் வேர்ல்ட். அது உண்மையினுடைய ஒரு இருப்பிடமாக இருக்கின்றது. இட்ஸ் a seat of truth. சதானம் ரித்ஸ்யா என்று இங்கு பகவான் ரிக்வேதத்தில் இருந்து குறிப்பிட்டுள்ளார். வெவ்வேறு விதமாக இதை வர்ணிக்கப்படுகின்றது ரிக்வேதத்தில். ஓன் ஹோம் ஆஃப் ட்ரூத், ஸ்வேதமே ரித்ஸ்ய என்று ஒரு வர்ணனை, ஓன் ஹோம் ஆஃப் ட்ரூத். அதே போல வாஸ்ட் ட்ரூத், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய, எந்த விதமான எல்லைக்கும் உட்படாத நிலையில் இருக்கக்கூடிய வாஸ்ட் ட்ரூத், ரித்ஸய பிரகத்தே. இந்த சொற்றொடரை நாம் அறிவோம். பிரகத் என்பது அந்த வைட்னஸ், அந்த வாஸ்ட். இந்த சூப்பர் மைண்டை இவ்வாறு தான் வர்ணித்தார்கள். ரித்தம், சத்தியம், பிரகத். இந்த விளக்கத்தை நாம் நிறைய முறை லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். எப்படி சூப்பர் மைண்ட் ரிக்வேதத்தில் வர்ணிக்கப்படுகின்றது என்றால் ரித்தம், சத்தியம், பிரகத். ரிதம் என்றால் ஒரு ஆர்டர், அதுதான் ஒரு ஆர்டர். சத்தியம் ட்ரூத். பிரகத் என்றால் வைட்னஸ், வாஸ்ட்னஸ். இந்த அம்சங்களினால்தான் அந்த ட்ரூத் கான்சியஸ் சூப்பர் மைண்ட் வர்ணிக்கப்படுகின்றது வேதகாலத்து ரிஷிகளால். அது மாத்திரமல்ல, இதை வேறொரு விதமாகவும் அதை வர்ணித்தார்கள். அது எப்படின்னா, ட்ரூத் ஹிடன் பை அ ட்ரூத், ஒரு பேருண்மை அதற்குள் இருக்கும் பேருண்மை என்று அவர்கள் வர்ணித்தார்கள். அதே போல சன் ஆஃப் நாலேஜ், இந்த சூப்பர் மைண்ட் எப்பொழுதுமே இந்த சன்னோடைய தான் ஒப்பிட்டார்கள். வேத காலத்து ரிஷிகளுடைய குறிப்புகள்ல பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் இதற்கு முன்னால இந்த சூப்பர் மைண்டை கீழே தருவிப்பதற்காக அந்த முயற்சி நடக்கவில்லை என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? சூப்பர் மைண்ட் குறித்த அந்த ஞானம் இருந்தது. ஏனென்றால் அதை எவ்வாறு கண்டார்கள் என்றால், அது ஒரு சன், ஒரு மாபெரும் சூரியனாக்கு ஒப்பிட்டார்கள். அதற்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்ப முடியாது என்றுதான் அவர்கள் வர்ணித்தார்கள். ஆகையால எப்படி அந்த வேதகாலத்து ரிஷிகளால் அந்த சூப்பர் மைண்ட் வர்ணிக்கப்பட்டது என்றால் சன் ஆஃப் நாலேஜ். அது எல்லாவித ஞான, சூரியன் என்றாலே ஒரு மிக உன்னதம், அதுதான் எல்லாத்துக்கும் அது சன் ஆஃப் நாலேஜ், ஒரு ஞான சூரியனாகத்தான் அதை அவர்கள் வர்ணித்தார்கள். அங்க எல்லாமே இந்த உணர்வு நிலையின் ஒட்டுமொத்த கதிர்களும் அங்கு குவிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன. It is a world where the 1,000 rays of consciousness stand together so that there is that one, the supreme form of divine being. இது முழுவதுமே சூப்பர் மைண்ட் அல்லது ட்ரூத் கான்சியஸ்னஸ் இது குறித்த வர்ணனை. இந்த உலகம் நாம் இருக்கக்கூடிய உலகத்திற்கு மேலே இருக்கின்றது. இதை நம்முடைய வேத காலத்து ரிஷிகள் அவர்களுடைய ஞான திருஷ்டியில் கண்டார்கள். அது குறித்த விளக்கத்தையும் அவர்கள் இவ்வாறு வர்ணித்தார்கள். அடுத்தது போகலாம். But this world in which we live seemed to them to be a mingled weft, in which truth is disfigured by an abundant falsehood. Antra tasya bhure. Here the one light has to be borne by its own vast force,
out of an initial darkness or sea of inconscience. இங்க ரிக்வேதத்தை பகவான் கோட் பண்றாரு. அப்ரகேதம் சாலீலம். Immortality and Godhead have to be built up out of an existence which is under the yoke of death, ignorance, weakness, suffering, and limitation. Thank you, sir. Thank you. That's the explanation for it. படிக்கட் மாஸ்டர். Yes, sir. Yes. The Pading, madam. Vedic seers saw this world as a mixture of truth and falsehood. The truth being disfigured by abundant falsehood, antrasya bureau. There is an initial darkness or sea of inconscience, apraketam salilam, in this world out of which the one light has to be born by its own vast force. Immortality and Godhead have to be built up out of our existence, which is under the grip of death, ignorance, weakness, suffering, and limitation. Thank you, sir. Thank you. இங்கே ஒரு உண்மையை காண்கின்றோம். என்ன ஒரு பெரிய உண்மையை காண்கின்றோம் என்றால், இந்த ஒரு புறம் சூப்பர் மைண்ட் அவ்வாறு இருக்கின்றது, மறுபுறம் இந்த உலகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். எப்படி ஒரு 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 இன்கான்ஷியன்ஸ் அதன் அடிப்படையில் தான் இருக்கின்றது. அந்த இங்கு எது காணப்படுகின்றது? அறியாமை மேலோங்கி காணப்படுகின்றது, ஒரு பிணக்கு காணப்படுகின்றது, இருள் காணப்படுகின்றது, பிரிவினை காணப்படுகின்றது, எல்லாமே எல்லைக்குட்பட்டு நிலையில் செயல்படுகின்றன என்பதெல்லாம் பார்த்தோம். இவ்வாறு தான் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் காணப்படுகின்றது. அதே சமயம் இதற்கு மேலுள்ள அந்த சூப்பர் மைண்ட் எப்படி இருக்கின்றது என்பதையும் பார்த்தோம். அந்த சூப்பர் மைண்ட் குறித்த உண்மைகளை நமது வேதகாலத்து ரிஷிகள் அதனுடைய அம்சங்கள் குறித்த விளக்கத்தை அவர்கள் வார்த்தைகளின் மூலமாக வர்ணித்தார்கள். அதே சமயம் அவர்கள் வேதகாலத்து ரிஷிகள் இந்த உலகத்தை எவ்வாறு பார்த்தார்கள்? இந்த உலகம் என்பது அறியாமைக்குட்பட்ட நிலையிலும், இருள் வயப்பட்ட நிலையிலும், பிரிவினைக்குட்பட்ட நிலையிலும் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த உலகத்தை மாயை என்றோ இல்ல இது இப்படிதான் இருக்கும், இந்த உலகத்திற்கு ஓய்வு கிடையாது, இந்த உலகம் இத்தகைய அம்சங்களுடன் தான் எப்பொழுதுமே இருக்கும், ஆகையினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் நம்மால் அந்த மேலுள்ள அந்த மேல் உலகத்தை, இதைவிட உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய உலகத்தை அடைய முடியாது என்று கூறவில்லை. மாயாவாதிகள் என்ன செய்தார்கள்? இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், எப்படி நாய்வாலை நம்மால நிறுத்த முடியாதோ அதே போல இந்த உலகம் என்பது அறியாமைக்குட்பட்டும், இருளிலும், பொய்மைக்கு உட்பட்டும் இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க நம்ம நம்மளுடைய எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்றுதான் பிற்பாடு வந்த மாயாவாத கோட்பாடுகள் வலியுறுத்தின. ஆனால் நம் வேத காலத்து ரிஷிகள் அவ்வாறு பார்க்கவில்லை. அதனால் தான் பகவான் இங்க அதை ஹைலைட் பண்றார். அவங்க எப்படி பார்த்தாங்க இந்த உலகத்தை? அவங்க பாசிட்டிவா தான் பார்த்தாங்க, நெகட்டிவா பார்க்கல. என்ன அவர்கள் எவ்வாறு பார்த்தார்கள் என்றால், நோ டவுட் இந்த உலகம் பொய்மையும் உண்மையும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இருக்கின்றது. உண்மை உருத்திரிந்து காணப்படுகின்றது. என்ன காரணம் என்றால் பொய்மை மேலோங்கி காணப்படுகின்றது. அதனால் உண்மை ஒரு உருத்திருந்த நிலையில் காணப்படுகின்றது. இங்க அந்த உணர்வற்ற நிலை ஒரு மாபெரும் சமுத்திரம் போல இருக்கின்றது. அப்ரகேதம் சாலீலம் என்று பகவான் அதனுடைய
வர்ணனையை இங்கு மேற்கோள் காட்டியுள்ளார் வேதத்தில் இருந்து. எப்படி என்றால் சி ஆஃப் இன்கான்சியன்ஸ் அப்படிதான் இருக்குது அப்படின்னு. ஆனா இது அப்படியே இருக்க போறதில்லை. அதுதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார்? Here, the one light has to be born by its own vast force out of an initial darkness or sea of inconscience அப்படிங்கிறார். The one light அப்படிங்கிறது அந்த சூப்ராமெண்டல் லைட் has to be born by its own vast force. அது எப்படி வெளிவரும் அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்றது என்றால், இதை வேதகாலத்து ரிஷிகள் இவ்வாறு கூறினார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படின்னா, அதனுடைய சொந்த சுயமான ஒரு மாபெரும் சக்தியினாலேயே அது வெளிப்படும். இந்த உலகம் எவ்வாறு இருக்கின்றது உண்மைதான், இன்கான்சியன்ஸோட இருக்கிறது உண்மைதான். ஆனால் அவ்வாறே இருந்து விடாது. அதிலிருந்து ஒரு ஒளி அதனுடைய சொந்தமான ஒரு மாபெரும் சக்தியினால் வெளிவரும். The one light has to be born by its own vast force out of an initial darkness or sea of inconscience. அதே போல இந்த உலகம் ஒரு சாஸ்வதமான அமைப்பு. இங்க எதுவுமே சாஸ்வதமாக இருப்பது இல்லை. மரணம் தான் இங்கு கோலோச்சுகின்றது. ஆனால் அத்தகைய உலகத்தில் எது இங்கு எதை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அந்த சாஸ்வத தன்மை, இம்மார்டாலிட்டி அண்ட் காட்ஹெட் என்று பகவான் குறிப்பிடுவது அந்த எல்லா விதமான குறைகளும் நிறைந்த மனிதனை தெய்வீகமாக மாற்றுவது. அண்ட் Godhead have to be built up out of an existence which is under the yoke of death, ignorance, weakness, suffering and limitation. இப்ப இருக்கிற உலகம் அப்படித்தான் இருக்கின்றது. உண்மைதான். மரணம் இங்கு கோலோச்சுகின்றது. அறியாமை மேலோங்கி காணப்படுகின்றது. பலகீனம் எங்கும் பரவி இருக்கின்றது. துன்பம் இங்கு பரவலாக எங்கு பார்த்தாலும் நாம் துன்பத்தை காண்கின்றோம். எல்லாமே வரையறைக்குட்பட்ட நிலையில் செயல்படுகின்றன. டெத், இக்னோரன்ஸ், வீக்னஸ், சஃபரிங், லிமிட்டேஷன் இதெல்லாம் இருக்கு, உண்மைதான். இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து எதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த இம்மார்டாலிட்டி, சாஸ்வதத்தன்மை. அண்ட் Godhead have to be built up out of an existence. ஆகினால் இந்த வேதகாலத்து ரிஷிகள் இந்த உலகம் என்னதான் எதிர்நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே அவர்கள் இருந்து விடும் என்று அவர்கள் கூறவில்லை. அதை நெகட்டிவா அவங்க பார்க்கல. அதிலிருந்து ஒரு பாசிட்டிவா அவர்கள் கூறினார்கள். அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்படும். அது தன்னுடைய சொந்த சுயமான சக்தியினாலேயே இத்தகைய உயர்வான விஷயங்களை அது உருவாக்கும் என்று அவர்கள் கண்டார்கள். அதைத்தான் பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். அடுத்தது போகலாம். This self-building they figured as the creation by man in himself of that other world, or high ordered harmony of the infinite being, which already exists perfect and eternal in the divine infinite. The lower is for us the first condition of the higher. The darkness is the dense body of the light. The inconscient guards in itself all the concealed superconscient. The powers of the division and falsehood hold from us, but also for us, and to be conquered from them, the riches and substance of the unity and the truth in their cave of subconscious. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes. Can I read, sir? Yeah, please. Explanation. The basic seers consider this self-building as the creation by man in himself, or that other world.
Of the that other other world, world. Of that other world. of that other world. The other world, the greater world, represents a high ordered harmony of infinite being. It already exists, perfect and eternal in the divine infinite. The lower world in which we live is for us the first condition of the higher. The darkness is the dense body of the light. The inconscient guards in itself all the concealed superconscient. The powers of the division and falsehood hold from us and also for us the riches and substance of the unity and the truth in their cave of subconscience. This has to be conquered from them. The Vedic mystics who had that vision, that perceiving experience, called it the higher world, the greater world of harmony, where there are no dissonant notes of disharmony as in our world, but all are in harmony. They also said that this world has to be expressed, organized, built in man here. That is, life in this lower world has to take on the character of a divine life in a diviner world. It is intended to be organized on earth. Sri M.P. Pandit talks on the life divine, page 116, Dipti Publications. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, இந்த வேத காலத்து ரிஷிகள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு பாசிட்டிவாக இந்த உலகத்தை பார்த்தார்கள். இதெல்லாம் அவர்களுடைய ஞான திருஷ்டியில் தரிசித்த உண்மைகள். இதெல்லாம் வெறும் மனதளவில் எண்ணிய எண்ணம் கிடையாது, இதெல்லாம் உண்மைகள். அந்த உண்மைதான் இப்ப தற்பொழுது நிறைவேறுகின்றது. தானே உருவாக்க வேண்டும், உருவாக்குதல் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வேர்ல்டு வந்து இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. அதுல அந்த ஒளி தன்னுடைய சுயமான சக்தியினாலேயே வெளிப்பட்டு இந்த இருளிலிருந்து அது வெளிப்பட்டு இங்க ஒரு சாஸ்வதமான தன்மையும் ஒரு இறைத்தன்மையையும் இங்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதை பார்த்தோம். இது எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றது? எங்கு சுயமாகவே உருவாக்குதல். இங்க இது வெளியிலேருந்து வர்றது கிடையாது. இந்த செயல் வெளியிலிருந்து வருவது கிடையாது. ஏன்னா இன்கான்சியன்ஸ்குள்ளதான் அந்த கான்சியஸ்னஸ் இன்வால்வ்டா இருக்கு, அந்த லைட் உள்ள இருக்கு. அது சுயமாகவே இங்கிருந்து வெளிப்படுகின்றது. அதன் மூலமாகத்தான் இத்தகைய உயர்வான விஷயங்களை உருவாக்கப் போகின்றது. ஆகையினால் இதைத்தான் பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால், சுயமாக உருவாக்குதல், செல்ஃப் பில்டிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த செல்ஃப் பில்டிங் யார் பண்ணணும்? இங்க who has to do it? யாருடைய பங்கு? யார் இந்த செல்ஃப் பில்டிங், இந்த பணியை நிறைவேற்ற போவது? யார் என்றால் மனிதன் தான். அதைத்தான் பகவான் லைஃப் டிவைன்ல புக் 1 பார்த்திருக்கோம். த டெஸ்டினி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுல எதற்காக மனிதன் இங்க இருக்கின்றான் என்றால் டு பிகம் அ டிவைன் பீயிங். அந்த வேலையை அவன் பண்ணல அப்படின்னா அவனுக்கும் இந்த மண்ணில் நெழுகின்ற ஒரு சாதாரண புழுவிற்கும் கூட வித்தியாசமே இருக்காது. ஏன்னா புழுவும் தன்னுடைய வாழ்வை நிலைநாட்டுவதற்காக உணவு உண்ணுகின்றது, மற்ற எல்லா செயல்களையும் செய்கின்றது. மனிதனும் அவனுடைய வெறும் அனிமல் நீட்ஸ், பேசிக் நீட்ஸ், அதை மாத்திரம்தான் இங்கு பூர்த்தி செய்ய மனிதன் இருப்பான் என்றால் அவனுக்கும் இந்த புழுவிற்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற ஒரு வலிமையான ஒரு கருத்தை பகவான் தெரிவித்திருந்தார். மனிதன் எதற்கு இங்கு இருக்கின்றான் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் அந்த இறைத்தன்மையை தன்னுள் எட்டுவதற்காகத்தான் மனிதன் என்பவன் இருக்கின்றான். ஆகையினால்தான் இங்க என்ன குறிப்பிடப்படுகின்றது?
இந்த செல்ஃப் பில்டிங், தானே உருவாக்குதல் என்பது யாரால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் மனிதனால். அந்த மேலுலகத்தில் இருக்கக்கூடிய உயர்வான அம்சங்களை இங்கு கொணர்ந்து அதை நிறைவேற்ற போவது யார் என்றால் மனிதன்தான். இந்த உயர் உலகம் என்பது எப்படி இருக்கின்றது என்றால், எல்லாமே இங்க ஒரு உயர்வான ஒரு ஒத்திசைவோடு அங்கு அமைக்கப்பட்ட நிலையில் இறையம்சம் பொருந்திய நிலையில் இருக்கின்றது. அது ஏற்கனவே இருக்கின்றது. இதைத்தான் பகவான் கூறினார். நம்மால ஒன்றை சிந்திக்க முடியும் என்றால் அதனுடைய ரியாலிட்டி எங்கேயோ இருந்தாக வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் என்கின்ற கருத்தை ஏற்கனவே கூறுகின்றார். ஆகையினால் இந்த உயர் உலகம் என்பது கிரேட்டர் வேர்ல்ட், சூப்பராமெண்டல் வேர்ல்ட் என்பது இருக்கின்றது. ஆல்ரெடி இட் இஸ் தேர். நல்ல முழுமையாகவும் சாஸ்வதமாகவும் அந்த அனந்தமான அந்த இறை நிலையில் அது இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலை, இந்த கீழ் உலகம் என்பது எப்பொழுதுமே கீழ் உலகமாக இருக்க போவது இல்லை. இது ஆகினால் கீழ் உலகம் எப்பொழுதுமே கீழ் உலகம், இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த உலகத்திற்கு ஒரு மோட்சம் கிடையாது என்பதாக இங்கு வேதகாலத்து ரிஷிகள் கூறவில்லை. அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? நாம் இருக்கக்கூடிய இந்த கீழ் உலகம், லோவர் வேர்ல்ட் என்பது அந்த உயர் உலகத்தை எட்டுவதற்கான முதல் நிலை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல எதை நாம் இருளாக காண்கின்றோமோ, இந்த இருள் என்பது அந்த ஒளியை தாங்கி இருக்கும் ஒரு உடல், ஒளியை தன்னுள் கொண்டிருக்கும் உடலாக அவர்கள் கண்டார்கள். டார்க்னஸ் இஸ் a dense body of the light என்று அவர்கள் கண்டார்கள். அதே போல எதை நாம் உணர்வற்ற நிலை என்று கூறுகின்றோமோ, இன்கான்ஷியன்ட், அதற்குள்ளே என்ன இருக்கின்றது, மறைவாக என்ன இருக்கின்றது, அந்த சூப்பர் கான்ஷியன்ட் என்பது அதன் உள்ளேயே இருக்கின்றது. அதே போல எந்த சக்திகள், பிரிவினைக்குட்பட்ட சக்திகள் இங்க காண்கின்றோம், பொய்மைக்கு உட்பட்ட சக்திகளை காண்கின்றோம். இந்த சக்திகள்லாம் எதை தன் வசம் வைத்திருக்கின்றன என்றால், அந்த ஒருமையான அம்சம், உண்மை, இந்த பொக்கிஷங்களை தன்னுள் வைத்துள்ளன. ஒருமையான அம்சமும் உண்மையான விஷயங்களையும் இவைகளை கொண்ட பொக்கிஷங்களை தன் வசம், அவைகள் இந்த பிரிவினைக்குட்பட்ட பொய்மைக்குட்பட்ட சக்திகள் தன் வசம் வைத்துள்ளன. எங்கு வைத்துள்ளன என்றால், எல்லாமே அந்த அடி உணர்வு தளம் என்கின்ற குகைக்குள் எல்லாமே அவர்கள் வசம் இருக்கின்றன. இவைகளை நாம் மீட்க வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? The inconscient guards in itself all the concealed superconscient. The powers of the division and falsehood hold from us, but also for us அப்படிங்கிறார். அது நம்மிடம் இருந்து பிரித்தும் வைக்கின்றது, நமக்காக அவைகளை அது தன் வசமும் வைத்திருக்கின்றன. Hold from us, but also for us, and to be conquered from them. அதை நாம் அவைகளிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும். The riches and substance of the unity and the truth in the cave of subconscious. ஆகையினால நாம் செய்யக்கூடிய வேலை இதுதான். இந்த வேத காலத்து ரிஷிகள் இந்த உயர் உலகங்களை அவர்கள் தங்களுடைய நேரடியான ஆன்மீக அனுபவத்தின் மூலம் கண்டார்கள். இந்த உயர் உலகம் என்பது எப்பொழுதுமே ஒரு இணக்கமாக ஒத்திசைவுடன் கூடியது. அங்கு பிணக்கு என்பது சற்றும் காணப்படுவதில்லை. எல்லாமே ஒத்திசைவோடு தான் செயல்படுகின்றன. இந்த மேல் உலகம் யாரால் வெளிப்படுத்த வேண்டும்? இந்த மேல் உலகம் இங்கு வெளிப்படுத்த வேண்டும், இங்கு அமைக்கப்பட வேண்டும்.
யாரால் என்றால் மனிதனால். அவ்வாறுதான் இந்த வேத காலத்து ரிஷிகள் அவர்களுடைய ஞான திருஷ்டியில் கண்டார்கள். இந்த வாழ்வு, நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வு, லைஃப் இன் திஸ் லோவர் வேர்ல்ட், அது எத்தகைய வாழ்வாக மாற வேண்டும், எந்த அம்சத்தினை கொண்ட வாழ்வாக அது மாற வேண்டும் என்றால், அந்த தெய்வீக வாழ்க்கை என்கின்ற அம்சத்தை கொண்ட வாழ்வாக மாற வேண்டும். இது இந்த பூமியில் நடக்க வேண்டும். இது எங்கேயோ கிடையாது. இது இட் ஹாஸ் டு பி ஆர்கனைஸ்ட் ஆன் எர்த். இதுதான் வேத காலத்து ரிஷிகள் கண்ட உண்மை. இதைத்தான் பகவானும் ஸ்ரீ அன்னையும் இங்கு நமக்காக அவதாரங்களாக தோன்றி இதை நிறைவேற்றினார்கள். இது பூர்த்தி அடைய சற்று காலம் பிடிக்கும். இதுதான் உண்மை. எஸ் சார். எம்கேஆர் சார். I'm sorry, it's a mistake. I'm so sorry. Okay. Okay. Bona madam. போனா மேடம், உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு உங்க அதுல. இல்ல சாரி சார், அது மியூட்ல வச்சுட்டு வந்துட்டேன். சாரி சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். வெல்கம். அதாவது அந்த இருள் என்பது ஒளியை தேடுவது, அதற்காக வந்ததுதான்றது வந்து பகவான் சாவித்திரியில வந்து புக் 6 கேண்டோ 1ல காட்டியிருக்கேன். 209வது வரியா நாரதர் அரசியை பார்த்து, சாவித்திரியோட அம்மாவை பார்த்து சொல்ற வரி, அத இந்த கருத்தை அப்படியே ஒட்டி வருகின்றது. படிங்க மேடம், ப்ளீஸ் படிங்க ப்ளீஸ். ஓ குவீன், thy thought is a light of the ignorance. Its brilliant curtain hides from the God's face. அப்படின்ற ஒரு வரியில அங்க பகவான் இதே கருத்தை சொல்லி இருக்கின்றார் சார். ஓகே, அற்புதம் மேடம். தேங்க்யூ மேடம். அதே மாதிரியே இந்த மனிதனுக்கு உண்டான அந்த செல்வங்களை எல்லாம் அந்த இருட்கடவுளர்கள் எல்லாம் கவர்ந்து சென்று குகைகளிலே ஒளித்து வைத்திருக்கின்றார்கள்ன்றதையும் அந்த வரியையும் வந்து நம்ம சாவித்ரி புக் 1 கேண்டோ 3 த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ்ல பாக்குறோம். அது அந்த கேண்டோல சாவித்ரி புக் நான் பேஜ் 41. In the deep subconscious glowed her jewel lamp. Lifted, it showed the riches of the cave, capital C கொடுத்துக்கார் பகவானுங்க, cave, where by the miser trachyphers of sense cost, where by the miser trachyphers of sense unused, guarded beneath night's dragon paws, in folds of velvet darkness draped they sleep, whose priceless value could have saved the world. அதை தேடித்தான் வந்து அஸ்வபதி மன்னர் போகின்றார். அந்த இரண்டையும் பெறுவதற்காக அந்த இலா சரமா என்ற இரு தேவதைகள் அவருக்கு உதவி செய்தன. இன்ட்யூஷன் அண்ட் illumination, 2 தேவதைகளும் அவருக்கு உதவி செய்கின்றன என்று அந்த அங்கேயும் பகவான் காட்டியிருக்கின்றார். தேங்க்யூ மேடம். அற்புதம் மேடம், அற்புதம். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. அடுத்ததுக்குள்ளே செல்லலாம். This was, in their view, expressed in the highly figured enigmatic language of the early mystics. The sense and justification of man's actual existence and his conscious or unconscious Godward effort, his conception so paradoxical at first sight in a world which seems its very opposite, his aspiration so impossible to a superficial view in a creature so ephemeral, weak, ignorant, limited, towards a plenitude of immortality, knowledge, power, bliss, a divine and imperishable existence. Thank you. Explanation.
explanation. படிக்கவா? Yes. In the mystic language, the Vedic seers express that this was a sense and justification of man's actual existence and his conscious and unconscious Godward effort. This was the justification of man's conception of truth, immortality, bliss, which seems so paradoxical at first sight in a world which seems its very opposite. This was a justification for his aspiration towards a fullness of immortality, knowledge, power, bliss, a divine and imperishable existence which seems so impossible to a superficial view. Because man is considered a creature so ephemeral, weak, ignorant, limited. Thank you. இங்கு நாம் ஏற்கனவே கண்ட இந்த கருத்து தான் கோரப்படுகின்றது. புக் 1ல பார்த்திருக்கின்றோம். டெஸ்டினி ஆஃப் தி இண்டிவிஜுவல். எந்த காரணத்திற்காக மனிதன் என்பவன் இங்கு இருக்கின்றான். நம்ம பார்த்தோம் இதனுடைய இந்த ப்ரீவியஸ் போர்ஷன் ஆஃப் த பேராகிராஃப்ல இந்த மேல் உலகை இந்த புவி உலகில் வெளிப்படுத்துவதற்காகவும் நிறுவுவதற்காகவும் தான் மனிதன் என்பவன் இங்கு படைக்கப்பட்டுள்ளான். அது மாத்திரமல்ல, இங்கு அவன் வாழக்கூடிய வாழ்க்கை தெய்வீக வாழ்வாக மாற வேண்டும். இதுதான் வேத காலத்து ரிஷிகள் அவர்கள் ஒரு ஆன்மீக தரிசனமாக கண்ட உண்மை. இதெல்லாம் பார்த்தோம். இத நம்ம லைஃப் டிவைன்ல பகவான் பிளெயின் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிளெயின் வேர்ட்ஸ் எல்லாம் நேரடியாக நம்மளுக்கு புரிகின்றது. ஆனா வேத காலத்து ரிஷிகள் அவ்வாறு இதை வெளிப்படுத்தவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வேதிக் சிம்பாலிசம் அப்படிங்கிற ஒரு பகவான் ஒரு சொற்றொடரை கையாண்டுள்ளார். மாபெரும் பிரம்மாண்டமான உண்மைகள் எல்லாமே வெறும் சங்கேத குறியீடுகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டன. அதுதான் அந்த காலத்துல, ஏன்னா அது மூலமா தான் உண்மையை மிகவும் துல்லியமாக வெளிப்படுத்த முடியும் என்று பகவான் கூறுகின்றார். வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துவதை விட சங்கேத குறியீடுகளின் மூலம் வெளிப்படுத்தினால் அந்த உண்மையில் எந்த விதமான ஒரு திரிபும் இல்லாமல் வெளிப்படுத்த முடியும் என்கின்ற கருத்து ஏற்கனவே லைஃப் டிவைன்ல பகவான் கூறியுள்ளார். எவ்வாறு அந்த வேதிக் லாங்குவேஜ், என்ன காரணத்தினால அந்த வேதிக் லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் அந்த ட்ரூத்தை அப்படியே வெளிக்கொண்டது என்பதற்கான காரணம் இதுதான். ஏன்னா நம்ம லேட்டர் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட அந்த வார்த்தைகள் பிகம்ஸ் இன்அடிக்வேட் என்கின்ற கருத்தையும் பகவான் கூறியுள்ளார். ஏனென்றால் எல்லா விதமான ஆன்மீக உண்மைகளும் வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த உண்மை உண்மையினுடைய அந்த ஒரு சாராம்சம் சற்று மங்கி விடுகின்றது. ஆகையினால்தான் அந்த வேதிக் லாங்குவேஜ் கூடுமான வரைக்கும் அந்த ஆக்குரசி குறையாமல் அந்த உண்மையை வெளிப்படுத்தியது என்கின்ற கருத்தை பகவான் அந்த மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜ் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆகையினால இந்த உண்மை எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்றால், expressed in the highly figured enigmatic language of the early mystics என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வேதகாலத்து ரிஷிகள் அவர்களுடைய மொழி மேற்புறத்தில் பார்த்தா நமக்கு புரியாது. எனிக்மேட்டிக் அப்படிங்கிறார். எனிக்மேட்டிக்னா புதிராக இருக்கும். பார்த்தோம். ஹைலி ஃபிகர்டு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா ஃபிகரேட்டிவா இருக்கும். சிம்பிள் லாங்குவேஜா இருக்காது, ஃபிகரேட்டிவா இருக்கும். இந்த மொழியில் அவர்கள் எந்த உண்மையை வெளிப்படுத்தினார்கள் என்றால், மனிதன் என்பவன் எதற்காக, மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதற்கான நியாயம் என்ன, எந்த உண்மை நிறைவேற்றுவதற்காக மனிதன் என்பவன் இருக்கின்றான், அதே போல அவன் அந்த பரம்பொருளை நோக்கி அவனுடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளன.
அது கான்சியஸாகவும் இருக்கு, அன்கான்சியஸாகவும் இருக்கு அப்படிங்கிறார். அன்கான்சியஸா இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அதான் சுவாமி விவேகானந்தர் கூட சொல்றாரு இல்லையா, யோகம் என்பது என்ன செய்கின்றது, பல்வேறு யுகமாக நடக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டை கம்ப்ரெஸ் பண்ணி அதை தீவிரமாக்குகின்றது அப்படிங்கிறார். அதனால மனிதன் என்பவன் அன்கான்சியஸா இருந்தாலும் கூட அந்த பரிணாம வளர்ச்சியில் அவனும் பங்கேற்கின்றான், அந்த பரம்பரை நோக்கித்தான் செல்கின்றான். அதை கான்சியஸா பண்ணும்பொழுது அந்த செயல்பாடு துரிதமாக்கப்படுகின்றது. அதனாலதான் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், man's actual existence and his conscious or unconscious Godward effort அப்படிங்கிறார். அதே போல அவன் அந்த உயர் உலகங்கள் குறித்த அவனுடைய கருத்து உருவாக்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பேரடாக்சிக்கலா இருக்கு அப்படிங்கிறார். எப்படி பேரடாக்சிக்கலா இருக்கு, அவன் இருக்கிற உலகம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எதிர்மறையான விஷயம். இங்க நடக்கிற விஷயம் எதுவோ ஒன்றும் கூட தெய்வாம்சம் பொருந்தியதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே உயர்வான விஷயங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களைத்தான் இந்த உலகத்தில் காண்கின்றோம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் எது குறித்து ஆர்வம் வருகின்றான் என்றால் எல்லாமே உயர்வான விஷயங்கள் குறித்து ஆர்வம் வருகின்றான். சாஸ்வத தன்மையை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றான், முழு ஞானத்தை எட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றான், ஒரு அளவற்ற சக்தியை தான் அடைய வேண்டும் என்று அடைகின்றான், ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று அடைகின்றான், தன்னுடைய வாழ்வு இறை வாழ்வாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றான். இதெல்லாம் பேசிக்கா ஹியூமன் ஆஸ்பிரேஷன். இந்த கருத்து நம்ம சாப்டர் 1ல பார்த்திருக்கோம். இது மீண்டும் மீண்டும் மனிதன் என்னதான் அவன் தோல்விகளை கண்டாலும் மனிதனை விட்டு இத்தகைய அம்சங்கள், இந்த அம்சங்களை நோக்கி ஆர்வமுறும் அவனுடைய விளைவு அவனை விட்டு அகலுவதே இல்லை என்ற கருத்தை நாம் லைஃப் டிவைன்ல சாப்டர் 1ல பார்த்தோம். ஆகையினால் அதே கருத்து தான் பகவான் இங்கு வலியுறுத்துகின்றார். His aspiration so impossible to a superficial view. மேம்போக்கா பார்த்தோம் அப்படின்னா மனிதனால் இதெல்லாம் சாத்தியமான அப்படின்னு நினைக்க தோணும், நகைப்புக்கு இடமாகும். என்ன காரணம் என்றால் மனிதன் என்பவன் எவ்வாறு எத்தகைய ஜந்துவாக இங்கு காணப்படுகின்றான். In a creature so ephemeral. எஃபிமெரல்னு என்ன அர்த்தம், ஒரு அனித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, அப்படி தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் மனிதன் என்பவன் காணப்படுகின்றான். வீக், பலவீனனாக காணப்படுகின்றான், அறியாமைக்கு உட்பட்டு காணப்படுகின்றான், வரையறைக்குட்பட்டு காணப்படுகின்றான். இந்த நிலையில் இருக்கும் அவன் உயர்வான விஷயங்களை நோக்கி செல்கின்றான். ஆகையினால இந்த இதெல்லாம் ஜஸ்டிஃபை ஆகுது. இதையெல்லாம் என்ன காரணத்திற்காக மனிதன் இருக்கின்றான் என்றால் இந்த உயர் உலகம் இருக்கின்றது, அது எட்டுவது மனிதன் என்பவனுடைய வேலை. அவன் என்னதான் இத்தகைய எதிர்மறையான அம்சங்களுடன் எல்லாவிதமான ஒரு வரையறைக்குட்பட்ட நிலையில் இருந்தாலும் இறுதியில் சாதிக்கப் போகின்றவன் மனிதன்தான் என்ற கருத்து வேதகாலத்து ரிஷிகளால் வலியுறுத்தப்பட்டது. அவர்களுடைய அந்த மொழியில் ஒரு சங்கேத குறியீடுகளை கொண்ட மொழியின் மூலமாக வலியுறுத்தப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். paragraph 3. Paragraph 3. For, as a matter of fact, while the very key word of the ideal creation is a planetary self-consciousness and self-possession in the infinite soul and a perfect oneness, the key word of the creation of which we have present experience is the very opposite. It is an original inconscience developing in life into a limited and divided self-consciousness, an original inert subjection to the drive of a blind self-existent force, developing in life into a struggle of the self-conscious being to possess himself and all things and to establish in the kingdom of this unseeing mechanic force to reign of an enlightened will and knowledge.
தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன். படிக்கட்டுமா சார்? எஸ், படி. How an ideal creation should be. It should be a creation of an absolute self-consciousness, that is, one is aware of oneself fully, and self-possession, that is, not being subject to or slave of anything outside us, in the infinite soul and a perfect oneness. What we experience in the creation present in this world is quite the opposite. We find an original inconscience developing in life into a limited and divided self-consciousness, an original inert subjection to the derive of a blind self-existent force. We are being tossed about by the play of so many forces like a cork in the waves of the sea. This mechanical inert force turns life into a struggle of the self-conscious being to possess himself and all things. There is a struggle to establish the reign of an enlightened will and knowledge in the kingdom of this unseeing mechanic force. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எகெயின் பகவான் இந்த இந்த போர்ஷன்ல தற்பொழுது இந்த உலகம் எவ்வாறு இருக்கின்றது, மனிதனுடைய வாழ்வு எவ்வாறு அமைந்துள்ளது என்று வர்ணிக்கின்றார். மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும், ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு என்றால் எப்படி இருக்கணும், ஒரு ஐடியல் கிரியேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உணர்வு நிலையை தன்வசம் முழுவதும் கொண்டதாக இருக்க வேண்டும். He should be fully self-conscious, absolute self-consciousness. நாம் அவ்வாறு இருக்கின்றோமா என்றால் இல்லை. நம்ம எடுத்துக்கொண்டால் we are not fully conscious of ourselves. நம்முடைய ஜீவன்ல ஒரு சிறு துளி தான் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்துருக்கோம். மனிதனுடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். கான்சியஸ்னா முழிச்சிட்டு இருக்கிறான், அவனுடைய பிரெயின் ஆக்டிவா இருக்கு, ஹீஸ் ஃபுல்லி கான்சியஸ் அப்படின்னு மெடிக்கல் டெர்மினாலஜியே சொல்றோம். பட் பகவான் அதை இல்லை அப்படிங்கிறாரு. மனிதன் சும்மா சர்ஃபேஸ் லெவல்ல தான் அவன் கான்சியஸா இருக்கிறான். அவனுக்கு கீழே சப்கான்சியஸ் இருக்கு. அதையும் தாண்டி அவனுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் ஒரு பெரிய ஓஷன் மாதிரி அவனுக்கு பின்னாடி இருக்கு. அவனுக்கு கீழே இருக்கு, மேலே இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த கான்சியஸ்னஸ் ஒட்டுமொத்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மனிதன் ஒரு சிறு துளி தான் ஹி இஸ் கான்சியஸ் அப்படின்னு பகவான் கூறியிருந்தார். அதே கருத்து தான் ஒரு ஐடியல் கிரியேஷன்னா ஃபுல்லி கான்சியஸா இருக்கணும். நாம் அவ்வாறு இருக்கின்றோமா என்றால் இல்லை. அதே போல செல்ஃப் பொசஸ்டா இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் முழுவதுமாக சுய ஆளுமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு புறமாக இருக்கும் எந்த விஷயத்தினாலும் நாம் அதனுடைய ஆளுமைக்கு உட்படாமல் இருத்தல். அது மாதிரி இருக்கிறோமா என்றால் கண்டிப்பாக நாம் அனைவருமே அது மாதிரி கிடையாது. நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சார்ந்துதான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். ஆனா ஐடியல் கிரியேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லி செல்ஃப் கான்சியஸ், ஃபுல்லி செல்ஃப் பொசஸ்ட் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்க இருக்கணும் அப்படின்னா, இந்த இன்ஃபினிட் சோல் அண்ட் பர்ஃபெக்ட் ஒன்னஸ், அந்த ஏகமான அந்த ஒருமை, அந்த முழுமையான அந்த பரிபூர்ணமான ஒருமையான நிலையிலும், அந்த அனந்தமான அந்த ஆன்மா, இந்த இன்ஃபினிட் சோல், அந்த நிலையில தான் இது எட்ட முடியும். ஆனால் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படின்னா, நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே இதற்கு முற்றிலும் புறம்பாக இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது என்று பகவான் வர்ணிக்கின்றார். இங்க எப்படின்னா, அந்த ஒரிஜினல் இன்கான்சியன்ஸ் எல்லாத்திற்கும் ஆரம்பமாக உணர்வற்ற நிலை மெல்ல மெல்ல வாழ்வு என்கின்ற நிலையின் மூலமாக ஒரு பிரிவுக்கு உட்பட்ட, ஒரு வரையறைக்கு உட்பட்ட உணர்வு நிலையாக இங்கு மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதே போல அந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா,
எல்லா விதமான ஜீவன்களுமே சரி ஒரு குருட்டுத்தனமான ஒரு சக்தியின் செயல்பாடு. அதனுடைய ஆளுமையில் நாம் அனைவருமே இருப்பது போல்தான் தோன்றுகின்றது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோம் என்றால் எண்ணற்ற சக்திகளின் குறுக்கீடுகள் இருக்கின்றன. அது மெக்கானிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஃபோர்ஸஸ் ஆஃப் த டிஃபரண்ட் வேர்ல்ட், நிறைய சக்திகளினுடைய அந்த குறுக்கீடு நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதுல மனிதன் என்பவன் எடுத்துக்கொண்டா பார்த்தோம்னா அந்த சக்திகள்லாம் அவனை ஒரு கைப்பாவை போல அவனை இங்கும் அங்கும் அலைக்கழிக்கின்றன. எப்படி ஒரு கடல்ல ஒரு சின்ன ஒரு துண்டை போட்டா அது எங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுமோ அது போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் சக்திகளினுடைய இந்த விளையாட்டில் மனிதன் என்பவன் அலைக்கழிக்கப்படுகின்றான். அந்த சக்திகள்லாம் எவ்வாறு காணப்படுகின்றன என்றால் ஒரு இயந்திர கதியாக செயல்படும் சக்திகளாகவும், ஒரு இனர்ட் எந்த விதமான உணர்வு நிலையும் அற்ற சக்திகளாகவும் அது காணப்படுகின்றன. அது என்ன மனிதனுடைய வாழ்வை எவ்வாறு அது மாற்றுகின்றது என்றால் மனிதனுடைய வாழ்வையே ஒரு போராட்டமாக அது மாற்றுகின்றது. இந்த சக்திகளை எல்லாம் மீறிதான் மனிதன் வாழ்வை என்கின்ற பயணத்தை தொடர வேண்டும். வாழ்வு என்பது சுமூகமாக நடைபெறுவதில்லை. எல்லா விதமான சக்திகளையும் மனிதன் எதிர்கொள்கின்றான். அவைகளுக்கு எதிராக போரிட வேண்டியிருக்கின்றது மனிதன். அப்பொழுதுதான் அவன் விஷயங்களை தன் வசம் வைத்துக் கொள்ள முடிகின்றது. வேறொரு விஷயமும் இங்கு காணப்படுகின்றது. மனிதன் என்பவன் தான் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒளி பொருந்திய சங்கல்பத்தையும் ஞானத்தையும் உடையவனாக காணப்படுகின்றான். ஆகையினால அவனுக்கு போராட்டமாக இருக்கின்றது. அத்தகைய தன்னுடைய சங்கல்பத்தையும் ஞானத்தையும் இந்த ஒட்டுமொத்த இயந்திர கதியாக செயல்படும் சக்திகளினுடைய ராஜ்யத்தில் நிலைநாட்டுவதற்கு மனிதன் போராட வேண்டியிருக்கின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் மிகவும் அழகாக பகவான் குறிப்பிடுகின்றார். It is an original inconscience developing in life into a limited and divided self-consciousness, an original inert subjection to the drive of a blind self-existent force, developing in life into a struggle of the self-conscious being to possess himself and all things, and to establish in the kingdom of this unseen mechanic force. பிரபஞ்சமே எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே அந்த சக்தியினுடைய எல்லாமே குருட்டுத்தனமாக செயல்படும் இயற்கையின் சக்திகளாக காணப்படுகின்றன. அத்தகைய சக்திகளினுடைய ராஜ்யத்துல to establish in the kingdom of this unseen mechanic force the reign of an enlightened will and knowledge. அதாவது ஒரு ஒளி பொருந்திய சங்கல்பம், ஞானம், இதனுடைய அந்த ராஜ்யத்தை இங்கு நிலைநாட்டுவதற்கு மனிதன் போராட வேண்டி இருக்கின்றது. அவ்வாறுதான் இந்த உலகம் அமைந்துள்ளது. அவ்வாறுதான் மனிதனுடைய வாழ்வு என்பது அமைந்துள்ளது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வும் இவ்வாறுதான் அமைந்துள்ளது. அடுத்தது போகலாம். And because of the blind mechanic force, we know now really that it is no such thing. Confronts us everywhere. Initial, omnipresent, the fundamental law, the great total energy. And because the only enlightened will we know, our own, appears as a subsequent phenomenon, a result, a partial, subordinate, circumscribed, sporadic energy. The struggle seems to us, at the best, a very precarious and doubtful venture. Thank you, sir. Thank you. Explanation.
படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். In this world, the blind mechanic force, that is, it is blind only in appearance. We have seen that there is an intelligence operating behind the force, confronts us everywhere. This force seems to be initial, omnipresent, the fundamental law, the great total energy. All else seems to be a subsequent phenomenon. The only enlightened will we know in this material world is our own. It seems to be a subsequent phenomenon, a result. It appears as a partial, subordinate, circumscribed, that is acting within limits, sporadic energy. The struggle seems to us at the best a very precarious den, that is dangerous and doubtful venture. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த மனிதனுடைய வாழ்வு எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறது தான் பகவான் ரொம்ப அழகாக விவரிக்கின்றார். இந்த உலகம் என்பதே எல்லாமே புரூட்டல், ஒரு மூர்க்கத்தனமான சக்தியினுடைய செயல்பாடுகளாகத்தான் நாம் காண்கின்றோம். அதாவது நாம் அவ்வாறு பார்க்கின்றோம். எவ்வாறு பார்க்கின்றோம்? எல்லாமே குருட்டுத்தனமாக செயல்படும் சக்திகள், இயற்கையின் சக்திகள், வெவ்வேறு சக்திகள், வெவ்வேறு மனித சக்திகள் எல்லாமே செயல்படுகின்றன இந்த உலகத்தில். அதை எப்படி பார்க்குறோம்? நம்ம பிளைண்ட் மெக்கானிக் ஃபோர்ஸ், அவ்வாறு தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பகவானுங்க எப்படி என்ன குறிப்பிடுகின்றார்? ஹைஃபனேட் பண்றார், பண்ணி என்ன சொல்றார்? we know now really that it is no such thing அப்படிங்கிற அதை வந்து குவாலிஃபை பண்றார் பகவான். the blind mechanic force சொல்லிட்டு அதை குவாலிஃபை பண்றார். we know now really that it is no such thing. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல என்ன பகவான் கூறுகின்றார். சக்தி ஃபோர்ஸ் என்பது அதற்கு பின்னால வந்து கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சாங்கியா பிலாசபில என்ன கூறுகின்றார்கள்? பிரகிருதி என்பதற்கு பின்னாடி வந்து ஒரு அந்த புருஷா வேற, பிரகிருதி வேற, அதுக்கு பின்னாடி ஒரு கான்சியஸ் பீயிங் இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து. பகவான் என்ன கூறுகின்றார்? சக்தி என்பது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த சத். சத், சித், சித் சக்தி எல்லாமே வந்து ஒரு ட்ரையூன் ஆனந்தா, எல்லாம் ஒன்றை விட்டு பிரிக்க முடியாது. எங்க எல்லாம் சக்தி இருக்கின்றதோ அதற்கு பின்னால வந்து அந்த பீயிங், அந்த சத் என்பது உள்ளே இருக்கின்றது. ஆகையினால் எல்லா குருட்டுத்தனமான சக்தி அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறார். எல்லா சக்திக்கு பின்னாடி ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, ஒரு மாபெரும் அறிவு செயல்படுகின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் நாம அவ்வாறு பார்ப்பதில்லை. சாதாரண மனிதனுடைய கண்ணுக்கு எல்லாமே வந்து ஒரு இயந்திர கதியில் செயல்படும் ஒரு குருட்டுத்தனமான சக்தியினுடைய விளைவுகளாகத்தான் நாம் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை காண்கின்றோம். ஆகையினால் இந்த சக்தி என்பது எப்படி காணப்படுகின்றது? அதுதான் வந்து ஆதியும் மூலமும் இறுதியுமாக காணப்படுகின்றது. ஒரு மெட்டீரியல் சயின்டிஸ்ட போயிட்டு எது ஆல்பா அண்ட் ஒமேகா, ஆரம்பமும் இறுதியுமாக எது எது அப்படின்னா அவங்க மேட்டர் அப்படிம்பாங்க. மேட்டர் என்பது இப்ப சக்தின்னு முடிவாயிடுச்சு மெட்டீரியல் சயின்டிபிக்கா. ஸோ எனர்ஜி தான் இங்க ஆரம்பமும் இறுதியும் எனர்ஜி தான், வேற எதுவுமே கிடையாது. அதுவும் அதற்கு பின்னால வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லை என்பது பொருள் முதல்வாளிகள், விஞ்ஞானிகள் அவ்வாறு தான் கூறுவார்கள். சக்தி என்பது எவ்வாறு செயல்படுகின்றது? அதுதான் ஆரம்பமாகவும் எங்கும் நிறைந்துள்ளதாகவும் அடிப்படை விதியாகவும் ஒட்டுமொத்த சக்தியாகவும் இந்த பிரபஞ்சத்தில் செயல்படுகின்றது. மனிதன் என்பவன் பிற்பாடு தோன்றியவனாகத்தான் காணப்படுகின்றான். மற்ற எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் வந்தவைகளாகத்தான் காணப்படுகின்றன. இந்த அவ்வாறு செயல்படும் இந்த சட உலகில் வந்து எது வந்து ஒரு ஒளி பொருந்திய சங்கல்பத்துடன் செயல்படும் அமைப்பாக காணப்படுகின்றது என்றால் நம்முடைய மனிதனுடைய சங்கல்பம் தான். ஒட்டுமொத்த இயற்கையினுடைய செயல்பாட்டுல எது வந்து ஒரு என்லைட்டன்டு வில், ஒரு ஒளி பொருந்திய சங்கல்பத்துடன் செயல்படும் அமைப்பாக காணப்படுகின்றது என்றால் மனிதனுடைய சங்கல்பம் தான். மற்ற எல்லாம் வந்து அதுக்கு இல்லை. நம்ம ஈவன் விலங்குகளை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். மனிதன் தான் வந்து ஒரு உயர்வான விதி சங்கல்பத்தின் பேரில் செயல்படுகின்றான் என்று நாம் உணர்கின்றோம். அது கூட பிற்பாடு வந்ததாகவும் அந்த சக்தியினுடைய விளைவாகவும் தான் காணப்படுகின்றது. அத்தகைய மனிதனுடைய சங்கல்பம் கூட பிற்பாடு வந்ததாகவும் அதனுடைய விளைவாகவும் தான் காணப்படுகின்றது.
மேலும் மனிதனுடைய சங்கல்பம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் அது முழுமையாக காணப்படுவதில்லை, அது பகுதியாகத்தான் காணப்படுகின்றது. ஏன்னா அவனும் இயற்கையினுடைய சக்திக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டியிருக்கின்றது. ஆகையினால்தான் இட் இஸ் பார்ஷியல், சபார்டினேட். அந்த உயர்வான சக்தி மேலோங்கி இருக்கின்றது, அதனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு மனிதனும் செயல்படுகின்றான். சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் அது செயல்பட முடியும் ஒவ்வொரு மனிதனும். ஸ்பெராடிக் எனர்ஜி, எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் செயல்படக்கூடிய அந்த ஆம்னி பிரசண்டா இல்லை, ஸ்பெராடிக்கா இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் செயல்படும் சக்தியாக மனிதனுடைய சங்கல்பத்தின் சக்தியும் காணப்படுகின்றது. ஆகையினால இங்க மனிதனுடைய போராட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அழிந்து விடக்கூடிய, வீழ்ந்து விடக்கூடிய நிலையில் தான் மனிதனுடைய போராட்டம் இந்த உலகத்தில் அமைந்துள்ளது. ப்ரிகாரியஸ் அப்படிங்கிறார் பகவான். இந்த டவுட்ஃபுல் வெஞ்சர் இது இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார் மனிதனுக்கு. அதாவது தற்பொழுது அமைந்துள்ள வாழ்வு அவ்வாறு அமைந்துள்ளது என்று பகவான் வர்ணிக்கின்றார். அடுத்தது போகலாம். The inconscient to our perceptions is the beginning and the end. The self-conscious soul seems hardly more than a temporary accident, a fragile blossom upon this great, dark, and monstrous Ashwatha tree of the universe. Or, if we suppose the soul to be eternal, it appears at least as a foreigner, an alien, and not over well-treated guest in the reign of this vast inconscience. If not an accident in the inconscient darkness, it is perhaps a mistake, a stumble downwards of the superconscient light. Thank you. Explanation. சார் படிப்பீங்களா? படிங்க மேடம். The inconscient seems to us the beginning and the end. The self-conscious soul seems to have entered this inert universe by a temporary accident. The soul appears as a fragile blossom upon this great, dark, and monstrous Ashwatha tree. Monstrous Ashwatha tree. Sorry, மான்ஸ்டர்ஸ்னா ஒரு பெரிய ஒரு வல்லமை பொருந்தி மாபெரும் ராட்சச அமைப்புன்னு சொல்றோம்ல, அதுதான் மான்ஸ்ட்ரஸ். Thank you, sir. Monstrous Ashwatha tree with its roots upwards and branches downwards, it is used as a symbol of, excuse me sir, hang ஆயிருக்கு எனக்கு, ஒரு நிமிஷம். Sorry sir, somebody can read. பரவாயில்ல, வேற யாராவது படிங்க, நோ ப்ராப்ளம். Symbol of the cosmic manifestation in the ancient texts of the universe. If the soul is considered eternal, it appears as a foreigner, an alien in this world of inconscience. Or it is perhaps a mistake, a stumble downwards of the superconscious light. Thank you, sir. Thank you. இந்த உலகம் எப்படி செயல்படுகின்றது, சக்தியினுடைய செயல்பாடு எப்படி செயல்படுகின்றது, இந்த நிலையில மனிதனுடைய ஆன்மா எவ்வாறு காணப்படுகின்றது, இது பகவான் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் சொல்றார். பகவானுடைய கருத்து அல்ல இது, பகவானினுடைய கருத்து அல்ல. எப்படி மனிதனுடைய ஆன்மா இங்கு காணப்படுகின்றது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், எப்படி பார்க்குறாங்க, ஒரு காமன் வியூ என்ன, அதுதான் சொல்றாரு ஒழிய அந்த வியூவை பகவான் நியாயப்படுத்தலை. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ஜென்ரல் பர்செப்ஷன், இப்படிலாம் இருக்குது, இதில் மனிதனுடைய ஆன்மாவுக்கு என்ன வேலை, எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் விவரிக்கின்றார். ஏன்னா இங்கே எல்லாமே இன்கான்ஷியன்ஸ் தான் இருக்கு, ஆரம்பம் இறுதி எல்லாம் இன்கான்ஷியன்ஸ்ல இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில அந்த மனிதனுடைய ஆன்மா, செல்ஃப் கான்சியஸ் சோல் எப்படி காணப்படுகின்றது, இந்த ஒட்டுமொத்த
பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு தற்காலிகமான ஒரு விபத்து நிகழ்ந்த விபத்தாகத்தான் இந்த தனி மனிதனுடைய ஆன்மா என்பது, அதனுடைய இருப்பு என்பது காணப்படுகின்றது. ஏதோ அந்த ஒரு ராட்சச தன்மை கொண்ட அந்த அஸ்வதா ட்ரீ வந்து சிம்பாலிக்கா எப்படி கூறுகின்றார்கள் என்றால், அதனுடைய ரூட்ஸ் வந்து எப்பொழுதுமே மேலே இருக்கும், கீழே வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். அவ்வாறு தான் சிம்பாலிக்காக அந்த வேதிக் டெக்ஸ்ட்ல வந்து அவ்வாறு தான் காணப்படுகின்றது, வர்ணிக்கப்படுகின்றது. அஸ்வதா ட்ரீ எதை சிம்பாலிக்காக சங்கேத குறியீடாக காட்டுகின்றது என்றால், த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன், அதை குறிப்பதற்காகத்தான் அஸ்வதா ட்ரீ இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அத்தகைய பிரபஞ்சம், அவ்வாறு வர்ணிக்கப்படும் பிரபஞ்சத்தில் ஃப்ராஜைல் பிளாசம்னா எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து விடக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு மலர் போலத்தான் வந்து அந்த ஆன்மா வந்து இங்க காணப்படுகின்றது. எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு ராட்சஸ் அமைப்புல இருள் பொருந்திய மாபெரும் ராட்சச அமைப்பான இந்த பிரபஞ்சத்துல ஏதோ எங்கோ இருக்கக்கூடிய, பூத்திருக்கக்கூடிய, எப்பொழுது வேண்டுமானாலும் அது விழுந்து விடக்கூடிய ஒரு மலராகத்தான் மனிதனுடைய ஆன்மா இங்கு காணப்படுகின்றது. மனிதனுடைய ஆன்மா இங்கு எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, எங்கேருந்தோ வந்த ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு அமைப்பு தான் மனிதனுடைய ஆன்மா என்பதாக இங்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது முற்றிலும் இன்கான்சியன்ஸ்ல இருக்கு. ஏலியன் இன் த வேர்ல்ட் ஆஃப் இன்கான்சியன்ஸ், அவ்வாறாகத்தான் மனிதனுடைய ஆன்மா காணப்படுகின்றது. ஏதோ தவறுதலாக இந்த பிரபஞ்சத்தில் தட்டு தடுமாறி அந்த மாபெரும் ஒளி இந்த பிரபஞ்சத்தில் விழுந்தது போல காணப்படுகின்றது. அவ்வாறு தான் இதெல்லாமே பகவான் பொதுவாக எவ்வாறு இந்த உலகம் இருக்கின்றது, எவ்வாறு காணப்படுகின்றது என்பதுதான் பகவான் விவரிக்கின்றார். ஆனா இதற்கு பின்னால வேறொரு உண்மை இருக்கின்றது, அதைத்தான் பகவான் பின்வரும் பேராகிராஃப்ல கூறு. இது வந்து ஜெனரல் பர்செப்ஷன், பட் ட்ரூத் வேற, அதைத்தான் பகவான் பின்னால் குறிப்பிடுகின்றார். இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேற எதுவும் பகிர்ந்து கொள்வதற்கு இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் சாரிங்க சார், என்னோட சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. வேற எதுவும் பகிர்ந்து கொள்வதற்கு இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன். எஸ் மேடம். சார், இந்த சாவித்திரி மகாகாவிய சாரத்துலைங்க சார், இந்த சிறிய பிராண சக்தி உலகின் தேவதைகள் அதுலைங்க சார் ஒரு 4-5 லைன் சார், அது படிங்க மேடம், படிங்க. இம்மண்ணுலகம் மற்ற சக்திகள் உட்புகா வண்ணம் வழியடைப்பு செய்யப்பட்டுள்ள ஒரு அமைப்பு அல்ல. அது மற்ற உலகங்களிலுள்ள சக்திகளின் இயக்கத்திற்கும் இடமளிக்கிறது. அது பரிணாம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான ஒரு செயற்களம். மற்ற உலகங்களைப் போன்று அது ஒரே மாதிரி அச்சில் வார்க்கப்பட்டுள்ளதல்ல. இங்கே அனைத்தும் முரண்பாட்டையும் போராட்டத்தையும் கருவியாக கொண்டு முடிவாக ஏற்படும் இசைமையையும் பூரணத்துவத்தையும் நோக்கி முன்னேறுகிறது. ஆனால் அது கடந்து செல்ல வேண்டிய பாதை அறிவின்மை, குருட்டுத்தன்மை, அறியாமை ஆகியவற்றின் இடைநிலை பகுதியினூடாக செல்லும் நீண்ட நெடும் பாதை. ஆனால் இறைவன் கண்ணுக்கு புலப்படாமல் அகத்தே அமர்ந்திருக்கிறார். அனைத்தும் அவருடைய செயலும் சங்கற்பமுமே. கரெக்ட், இதுதான் உண்மை. இதுதான் பகவான் சொல்றாரு. இதெல்லாம் அப்பயே முதல்ல சொல்லிட்டு இந்த சாவித்திரியில காணப்படும்போதுதான் ட்ரூத், அதுதான் உண்மை. இப்படிலாம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி போகக்கூடியதுதான், போக வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பெர்மனன்ட் பினாமினன் கிடையாது அப்படிங்கிற உண்மையைத்தான் பகவான் பின்னால் விளக்குகின்றார். தேங்க்யூ. செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.